ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமை அடைவதாக. இந்த காணொலியின் வாயிலாக உங்களை யாவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்தில் எந்த அரசனாவது பச்சிலும் குழந்தைக்கு விரோதமாக யுத்தம் செய்ததுண்டா? இந்த உலகத்தில் எந்த கன்னிகையாவது கருவுற்று பிள்ளை பெற்றதுண்டா? இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறந்ததால் அண்ட உலகமும் சந்தோஷத்தில் நிறைந்ததுண்டா? ஆம், இவை எல்லாவற்றுக்கும் ஒருவர் உண்டு, அவருக்கு இயேசு என்று பெயர் உண்டு. பொதுவாக இந்த டிசம்பர் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னாலே எல்லோருக்கும் ஒரே சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி. காரணம் என்ன? இந்த ஒரு வருஷம் முழுவதும் 11 மாதங்களும் தேவன் நம்மளை நடத்தினார். இதோ இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்துக்கு வந்து விட்டோம். இதோ நாங்கள் இந்த மாதத்தை முடிக்க போகிறோம். இந்த வருஷத்தை நாங்கள் முடிக்க போவதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கிறதே என்று சொல்லி சந்தோஷத்தில் எல்லோரும் அகமகிழ்ந்திருப்பார்கள். ஒரு புறத்தில் கிறிஸ்து பிறப்புக்காக எல்லா ஏற்பாடுகளும், கொண்டாட்டங்களும், மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். பாருங்களேன், திரும்புகிற திசையெங்கும் வண்ண வண்ண விளக்குகள், விதவிதமான நட்சத்திரங்கள், காகித பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட வீடுகள், சபைகள், வேலை ஸ்தலங்கள், கிறிஸ்துமஸ் மரங்கள், இப்படி எங்கு திரும்பினாலும் நாம் கொண்டாட்டத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு இப்படியாய் ஒரு செய்தி சொல்லுகிறது. மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் வரைக்கும் சுமார் 400 ஆண்டு காலம் ஒரு நீண்ட நெடிய இருளுக்குள்ளாக மனிதர்கள் தள்ளப்பட்டார்கள் என்று. கடவுளுக்கும் மனிதனுக்கும் கனவுகள் இல்லை, காட்சிகள் இல்லை, கர்த்தரின் வார்த்தைகள் இல்லாத மனிதர்கள் தள்ளப்பட்டார்கள். அநீதி நிறைந்த காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆதிக்கத்தின் உச்சத்தில் இருந்தார்கள். ஒதுக்கப்பட்டவர்களாக, நொறுக்கப்பட்டவர்களாக, வாய்ப்புகள் நிராகரிக்கப்பட்டவர்களாக இருந்த காலகட்டங்கள் அது. ஆனால் மத்தேயுவிலே வாசிக்கிறோம், இதோ இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று. ஆம், ஒரு குழந்தை பிறக்கிற பொழுதே ஒரு நற்செய்தியோடு, என்ன நற்செய்தியோடு இந்த உலகத்தில் வந்தார்கள் என்று சொன்னால் பயப்படாதிருங்கள். ஆதிக்கம் நிறைந்திருந்த உலகத்தில், அநீதி சூழ்ந்திருந்த காலகட்டத்தில், நீதி மறுக்கப்பட்ட நேரத்தில், வாய்ப்புகள் நிராகரிக்கப்பட்ட சூழலில் நமக்கு வந்த நற்செய்தி, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியாக அது இருந்தது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்குள்ளாக நின்று கொண்டு இருக்கிறீர்களோ? அநீதி மறுக்கப்பட்டு, நீதி மறுக்கப்பட்டு அநீதிக்குள் சூழ்ந்து நிற்கிறீர்களோ? ஆதிக்கத்தின் உச்சத்தில் இருக்கிறீர்களோ? வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு இருக்கிறதோ? சூழல்கள் மாறாது நிற்கிறதோ? கண்ணீரும் கவலைகளும் சூழ்ந்த வண்ணமாக இந்த வருஷத்தின் முடிவில் நின்று கொண்டிருக்கிறீர்களோ? காத்திருந்த நாட்களுக்கு இதுவரை பதில் இல்லை என்று கலங்கி தவிக்கிறீர்களோ? பயப்படாதிருங்கள். இதோ உங்களுக்கு ஒரு நற்செய்தி, பயப்படாதிருங்கள். அவர் சமாதானத்தின் பிரபுவாம், நித்திய பிதாவாம், ஆலோசனை கர்த்தராம். கர்த்தர் இன்றைக்கு நமக்காய் அவதரித்திருக்கிறார். நம் வேதத்துல வாசிக்கிறோம். ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். மாடு தன் எஜமானை அறியும், கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியை அறியும், ஆனால் இஸ்ரவேலர்களோ அறிவில்லாதவர்களாக, உணர்வில்லாதவர்களாக என்னை மறந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. ஒருவேளை இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளிலே நன்றி மறந்த பிள்ளைகளாக நாம் இருப்போமானால், வெறும் கொண்டாட்டத்தில் நம்முடைய காரியங்கள், கொண்டாட்டத்தில் நம் நாட்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறோமானால், வேதத்தில் வாசிக்கிறது போல அறிவில்லாதவர்களாக இருக்கிறோமோ? ஒருவேளை உணர்வில்லாத இஸ்ரவேல் ஜனத்தை போல நாமும் இருக்கிறோமோ? இல்லை. இந்த கிறிஸ்து பிறப்பினாலாவது
உணர்வுள்ளவர்களாக அர்த்தமுள்ள கிறிஸ்து பிறப்பாக அனுசரிக்கும்படி கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். கொண்டாட்டங்கள் நிறைந்திருக்கிறது. இயேசு பிறந்த நோக்கங்கள் மறந்து விட்டோம். நன்றி மறந்தவர்களாக, உணர்வில்லாதவர்களாக நாம் நின்று கொண்டிருக்கிறோமோ? இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொண்டு உணர்வுள்ள கிறிஸ்தவர்களாக, உணர்வுள்ள கிறிஸ்துமஸாக இதை நாம் அனுசரிக்கும்படி தேவன் இந்த நாளில் உங்களை உற்சாகப்படுத்துவாராக. பயப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையும் நம்மளை எதுவும் தள்ளிவிட முடியாது. காரணம், சூழ்நிலை பார்க்கிறோம். சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டவர் ஒருவர் உண்டு. காலங்களை பார்க்கிறோம். காலங்களில் கரம் பிடித்து கை தூக்குகிறவர் ஒருவர் உண்டு. உங்கள் சூழ்நிலைக்கும், உங்கள் காலங்களுக்கும், உங்கள் நேரங்களுக்கும் அப்பாற்பட்டவர் அவர். அவரை நம்பி இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளில நன்றி உள்ள இருதயத்தோடு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாக இதை அனுசரிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பயப்படாதீர்கள். எப்பேற்பட்ட காலத்துக்குள்ளாக நீங்கள் ஊடுருவி கொண்டிருந்தாலும் பயப்படாதீர்கள். சமாதானத்தின் பிரபு உங்களுக்கு சமாதானத்தை நிச்சயம் இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ளாக தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆலோசனை கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தந்து உங்களை பலப்படுத்துவார். நித்திய பிதாவாக இருக்கிறவர், நித்தியத்தில் பிதாவாய் இருக்கிறவர் உங்களுக்கு ஆறுதலை தருவார். அதிசயமானவர் இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக உங்களுக்கு அதிசயத்தை காணப்படுவார். பயப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். இதோ நமக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியாய் கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இந்த கிறிஸ்து பிறப்பை அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாக நாம் கொண்டாட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனவே உங்கள் பார்க்கிற யாவரையும் இயேசுவின் இனிய நாமத்தில் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் யாவருக்கும் நான் அன்போடு தெரிவிக்கிறேன். I wish you a Merry Christmas. God bless you all. Amen.